வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வேகமாக விரிவடைந்து வரும் விரோத போக்கில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை இந்திய ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. முறியடித்த பின்னர் பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்தியா தனது கைவரிசையை காட்டத் தொடங்கியது. பாகிஸ்தானில் உள்ள பல வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பிற இலக்குகளை இந்தியா துல்லியமாக தாக்கியது. ஆபரேஷன் சிந்தூர் முழுமையாக வேகமெடுக்க தொடங்கியது. வடக்கு அரேபிய கடலில் போர்க்கப்பல்களை முன்னோக்கி நிறுத்துதல் மற்றும் கட்டுப்பாடு கோடு போர் நிறுத்தத்தை முற்றிலுமாக முறியடித்து பதிலடி தாக்குதல்களை நடத்துதல் என்று அடித்து ஆடத் தொடங்கியது. பாகிஸ்தான் தாக்குதல்களை அடுத்து இந்தியா தாமதிக்கவும் இல்லை, தயங்கவும் இல்லை. போர் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை நன்கு அறிந்தவர்கள் நேற்றிரவு இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளில் இரு கூறுகள் இருப்பதை கவனித்திருப்பார்கள். அந்த இரு கூறுகளும் தற்காப்பு மற்றும் தாக்குதல், ஆங்கிலத்தில் டிஃபென்ஸ் மற்றும் ஒஃபென்ஸ். இதில் தற்காப்பு பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இடைமறித்து சுட்டு வீழ்த்திய அந்நிய ராணுவ நிலைகள், இதர கட்டுமானங்கள் மற்றும் பொதுமக்களை காத்தல். அடுத்து தாக்குதல், பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகளை தாக்கி அழித்தல். இவை இரண்டும் சீரான முறையில் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் விதத்தில் ஒரே தளத்தில் செய்யப்பட்டுள்ளன. இதன் அர்த்தம் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்தது. இது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு முகத்தை காப்பாற்றிக் கொள்ள எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் 15 இந்திய ராணுவ இலக்குகளில் பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ஆளற்ற விமானங்களை ஏவிய உடனேயே அவை தடுக்கப்பட்டன. அதற்கு சமாந்திரமாக கிட்டத்தட்ட அதே நேரத்தில் பாகிஸ்தானின் இலக்குகள் மற்றும் ரேடார்களை வெடிக்க செய்வதன் மூலம் இந்தியா ராணுவ மேலாண்மையை நிலைநிறுத்தியது. குரூஸ் ஏவுகணைகளாக செயல்படும் அதே நேரத்தில் மிதக்கும் வெடிப்பொருட்களாக இலக்குகளாக காத்திருக்கும் தொழில்நுட்ப முறையை இஸ்ரேலிய வம்சாவளியை சேர்ந்து ஹரோப் மற்றும் ஹர்பி தற்கொலை ஆளற்ற விமானங்களை இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தான் வான்பரப்பில் மிதக்க விட்டது. அவற்றின் ஒரே மற்றும் இறுதி இலக்கு பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சாதனங்கள். நள்ளிரவு கடந்த பின் பாகிஸ்தானின் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தொடங்கின. அவர்களது இந்திய ராணுவ இலக்குகளாக இருந்தவை ஜெய்சால்மார் விமானப்படை தளம், அமிர்தசரஸ், ஜம்மு, பதன்கோட் மற்றும் உதம்பூர் ராணுவ தளங்கள் மற்றும் சம்பா மற்றும் ஆர்னியா போன்ற பிற இடங்களில் உள்ள ராணுவ நிலைகள். இவற்றில் ஒன்றில் கூட பாகிஸ்தானின் தாக்குதல் சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் வெடிப்புகள் ஜம்மு நகரில் பீதியை ஏற்படுத்தின. ஏனெனில் பலத்த பாதுகாப்புடன் கூடிய விமான நிலையம் பாகிஸ்தானின் இலக்குகளில் ஒன்றாக இருந்தது. காரணம், அந்த விமான நிலையம் ஒரு இரட்டை பாவனை வசதி. நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடந்த தாக்குதல்களில் 2 முக்கிய கூறுகள் உள்ளன. ஒன்று, லாகூரில் சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்பை IAF ஆளற்ற விமான தாக்குதல்கள் அளித்தது. இரண்டாவது, கராச்சி துறைமுகத்தில் இந்திய கடற்படை நடத்திய தாக்குதல். 1971 ஆண்டுக்கு பின் 44 ஆண்டுகள் கழித்து இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தியது. இந்திய தாக்குதல்கள் பாகிஸ்தானின் சீனா வழங்கிய HQ-9 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளுக்கு, குறிப்பாக லாகூர் மற்றும் சியால்கோட்டில் நிலைநிறுத்தப்பட்டவற்றுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தின. இதன் மூலம் பாகிஸ்தானின் அடுத்த இலக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்தின. நீண்ட தூர மொபைல் தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்பான HQ-9 லாகூர் போன்ற மூலோபாய நகரங்களை சுற்றியுள்ள பாகிஸ்தானின் வான்வெளி மறுப்பு மூலோபாயத்தின் முதுகெலும்பாக அமைந்திருந்தது. சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு சாதனத்தின் பிரதான செயல்பாடே அதை சுற்றியுள்ள பகுதிகள் மீது வான் இலக்குகள் எதுவும் தாக்குதல் நடத்தாமல் பாதுகாப்பு கொடுப்பதுதான். ஆனால் இங்கு சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு சாதனம் தனக்கு தானே சுய பாதுகாப்பு கொடுக்க முடியாத விதத்தில் இந்தியாவால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. தனக்கு தானே சுய பாதுகாப்பு கொடுக்க முடியாத வான் பாதுகாப்பு சாதனம் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? மொத்தத்தில் சீன தயாரிப்பு HQ-9 வான் பாதுகாப்பு சாதனம் எப்பா நம்மால் முடிந்தது இவ்வளவுதான் என்று கையை தூக்கி சரணடைந்து பிராணனை விட்டுவிட்டது. HQ-9 வான் பாதுகாப்பு சாதனத்தின் இறுதி கிரிகைகள் எப்போது செய்யப்படும் என்று பாகிஸ்தானோ சீனாவோ இதுவரை அறிவிக்கவில்லை. அதன் ஆத்மா சாந்தியடையட்டும். பாகிஸ்தானுடனான மோதல்களுக்கு மத்தியில் இந்தியா கராச்சி துறைமுகத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியது. தெற்கு பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்திற்கு அருகே வெடிச்சத்தங்கள் கேட்டதாக பல செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 1971க்கு பின்னர் இந்திய கடற்படை பாகிஸ்தானுக்கு எதிராக முன்னணியை திறந்தது இதுவே முதல் தடவை. பாகிஸ்தானின் முக்கிய கடற்படை தளங்கள் மீது கடற்படை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இது பாகிஸ்தானின் கடற்கரையில் பெரும் அழிவையும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளது. மும்பையில் இருந்து செயற்படும் இந்திய கடற்படையின் மேற்கு கட்டளை தளம் முழுமையாக உஷார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் இந்த பகுதிகளில் ஏதேனும் தாக்குதல் நடந்தால் அவர்கள் பழிவாங்குவதற்கும் பதிலடி கொடுப்பதற்கும் முற்றிலும் தயாராக உள்ளனர். டிசம்பர் 1971 இந்திய பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானின் மிக முக்கியமான துறைமுக நகரமும் கடற்படை தலைமையகமுமான கராச்சி மீது இந்திய கடற்படை 2 துணிச்சலான கடற்படை தாக்குதல்களை நடத்தியது. ஆபரேஷன் ட்ரைடன் 1971 டிசம்பர் 4 நடந்தது. இந்தியா ஏவுகணை படகுகளை பயன்படுத்தி ஒரு திடீர் இரவு தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் 2 பாகிஸ்தானிய போர்க்கப்பல்களை PNS ஹைஃபர் மற்றும் PNS முஹாஃபீஸை மூழ்கடித்தது. கராச்சி எண்ணெய் சேமிப்பு வசதியை மோசமாக சேதப்படுத்தியது. இதனால் பெரிய வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துகள் மைல்களுக்கு தெரிந்தன. இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த நடவடிக்கையின் நினைவாக டிசம்பர் 4 இப்போது இந்திய கடற்படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆபரேஷன் பைத்தான் 1971 டிசம்பர் 8 INS வினாஷ் மற்றும் 2 போர்க்கப்பல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படை மற்றொரு தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் கராச்சி துறைமுகத்திற்கு அருகில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் உள்கட்டமைப்பை குறிவைத்து 3 கப்பல்களை மூழ்கடித்து பாகிஸ்தானிய எரிபொருள் விநியோகத்தை மேலும் முடக்கியது. ட்ரைடன் மற்றும் பைத்தான் ஆகிய 2 ஆபரேஷன்களும் இணைந்து பாகிஸ்தானின் கடற்படை தளவாடங்களை அழைத்தன. மேலும் கராச்சி துறைமுகம் போரின் எஞ்சிய காலத்திற்கு கிட்டத்தட்ட செயல்படாததாக மாற்றப்பட்டது. அதன்பின் இப்போதுதான் முதல் தடவையாக கராச்சி துறைமுகம் மீது இந்திய கடற்படை தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலோடு இப்போது இந்தியாவின் தரை, கடல் மற்றும் வானென்று முப்படைகளும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகின்றன. இந்தியாவால் பாகிஸ்தானில் குறிவைக்கப்பட்ட பிற தளங்களில் ராவல்பிண்டி, குச்ரன்வாலா, கெஞ்சு, மியானோ, பகவல்பூர் மற்றும் கராச்சி ஆகியவை அடங்கும். இந்தியாவின் பதிலடியை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மிகுந்த நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமும் பேச்சுவார்த்தை மூலமும் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதன் மூலமும் இந்தியா எப்போதும் ஒரு பொறுப்பான தேசத்தின் பங்கை வகித்து வருகிறது என்றார். ஆனால் எங்கள் கட்டுப்பாட்டை யாராவது பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தால் அவர்கள் தற்போது எதிர்கொண்டதை போன்ற தரமான நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். பகல்காம் தீவிரவாத படுகொலை ஆரம்ப தீவிரம் என்றும் இந்திய ஆயுதப்படைகள் அதற்கு மட்டுமே பதிலடி கொடுக்க தொடங்கியதாகவும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று கூறினார். இந்தியாவின் பதில் தீவிரம் அடையாதது, துல்லியமானது மற்றும் அளவிடப்பட்டது. எங்கள் நோக்கம் விஷயங்களை தீவிரப்படுத்தது அல்ல, மேலும் தீவிரத்திற்கு மட்டுமே நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று அவர் கூறினார். ஆனால் பாகிஸ்தானின் தாக்குதல்கள் இந்திய ராணுவ இலக்குகள் மீது இருக்கவே இந்தியாவும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்தியாவில் 15 இடங்களில் உள்ள இந்திய ராணுவ தளங்களை தாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியின் மீதான இந்தியாவின் சீற்றம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. புதன்கிழமை நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் எல்லையை தாண்டி 9 தீவிரவாத மையங்களை தாக்கியது. அந்த தாக்குதல் எந்த பாகிஸ்தான் ராணுவ இலக்குகளையும் குறிவைக்கவில்லை என்பது தெளிவாக தெரிவிக்கப்பட்டது என்று கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் தளபதி வியோமிகா சிங் ஆகியோர் ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் தெரிவித்தனர். இந்தியாவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் பொருத்தமான பதிலடியை அளிக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. வியாழக்கிழமை இந்திய பதில் நடவடிக்கை பாகிஸ்தானை போல தீவிரத்துடன் அதே களத்தில் உள்ளது என்று விங் தளபதி சிங் கூறினார். மறுபக்கத்தில் எல்லையில் தரை தாக்குதல்கள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள குப்வாரா, பாரமுல்லா, உரி, பூஞ்ச், மெந்தர் மற்றும் ரஜோரி ஆகிய இடங்களில் மோட்டார் மற்றும் கனரக பீரங்கி துப்பாக்கிகளை பயன்படுத்தி 778 கிலோமீட்டர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் தனது தூண்டுதலற்ற துப்பாக்கி சூட்டின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது. இதில் இந்தியாவின் 3 பெண்கள் மற்றும் 5 குழந்தைகள் உட்பட 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இங்கும் பாகிஸ்தானில் இருந்து மோட்டார் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நிறுத்த இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் பாகிஸ்தான் ராணுவத்தால் மதிக்கப்படும் வரை மோட்டார் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை தவிர்ப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இந்திய ஆயுதப்படைகள் மீண்டும் வலியுறுத்துகின்றன என்று கர்னல் குரேஷி மேலும் கூறினார். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அடி கொடுக்க முயன்று செம அடி வாங்கி கொண்டது. அடுத்த இன்னிங்ஸ் ஆடப்போகிறதா அல்லது மேட்சை இத்துடன் முடித்துக் கொள்ள போகிறதா என்பது இன்றிரவு தெரியும்.